வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 6 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தேவதாசி முறை ஒழிப்பு. இதற்கு முன்னாடி வீடியோவில் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் அப்படிங்கிற ஒரு பெரிய டாப்பிக்கில் ராமலிங்க சுவாமிகள், அயோத்திதாசர், நாராயணகுரு, ஐயன்காளி இவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சீர்திருத்தவாதிகளிலிருந்து சமூகத்திற்காக முதலில் சமயம் சார்ந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இந்த சீர்திருத்தவாதிகளிலிருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் தேவதாசி முறை ஒழிப்பு. அதாவது சட்டங்கள் இதில் வரும். அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் சாரதா சட்டம், நீதி கட்சி சீர்திருத்த சட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது சாரதா சட்டம் 1929. அதே மாதிரி இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் 1947 இது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு. இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சென்னையில் 1947 முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். ஓமந்தூரார் ராமசாமி அவர்கள் காலம். அவருடைய காலம் 1947 to 1949 வரைக்கும். இந்த காலத்தில் தான் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு நடைபெற்றது. அது மட்டும் சென்னையில் மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர், மைசூர் போன்ற இடங்கள்லையும் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு நடைபெற்றது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான 2 பெண் தலைவர்கள் இருப்பாங்க. அவங்கள பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். தேவதாசி பெண்கள். இந்தியா முழுவதும் இளம் பெண்களை கோவிலில் சேவைக்காக மட்டுமே அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அதாவது கோவிலினுடைய சேவைகளுக்காக மட்டுமே. அவர்கள் அடையாளமாக ஒரு கோவிலின் தலைமை தெய்வத்திற்கு திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள். அதாவது கோவிலினுடைய தெய்வத்துக்கே அவர்களை திருமணம் செய்து வைப்பார்கள். இதெல்லாம் இருந்தது பண்டைய காலங்களில் இருந்து இப்போ தேவதாசி முறை ஒழிப்பு வரைக்கும் இருக்க பெண்கள் தேவதாசிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவர்களின் சேவைகள் கோவிலின் செயல்பாடு தொடர்பான பல்வேறு வேலைகளின் வடிவத்தில் இருந்தன. அதாவது கோயில்களுக்காக அவர்களுடைய சேவைகளை கொடுத்தனர். தெய்வத்திற்கு காணிக்கையாக இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை வழங்குவது முக்கியமான செயல்பாடாக இருந்தது. அவர்களின் கடமைகள் இந்த விழாவிற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதுக்கப்புறமா கோவில் நிர்வாகத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருந்தது. மேலும் மலர் அலங்காரங்கள் 2 தடவை கொடுத்துருக்கு மற்றும் விழாக்களை நடத்துவதில் அவர்களுக்கு பங்கு இருந்தது. அதாவது விழாக்களை நடத்துவதில் திட்டமிடுறதுலேருந்து அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலைகளும் அவர்களுக்கு பங்கு இருந்தது. சைவ துறவியான மாணிக்க வாசகர் அவர்களின் கடமைகளை பின்வருமாறு விவரிக்கிறார். மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறையை இயற்றியுள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய கடமைகள் என்ன பார்க்கலாம். மங்களகரமான பாடல்களை பாடுதல் மற்றும் நிகழ்த்துதல், இது அவர்களுடைய ஒன்று. அடுத்தது, அவற்றில் முதன்மையானது சடங்கு மற்றும் பக்தி தொடர்பான பாடல்களை பாடுவது. கோவிலின் பண்டிகை நிகழ்ச்சிகளுக்கான கலை படைப்புகளை உருவாக்குவது. சடங்கில் தூபம் மற்றும் கற்பூரம் செலுத்துதல். ஓகேங்களா? அடுத்தது, திருவிழாவுக்கான கோவிலை அலங்கரித்தல். ஓகேங்களா? 4 மலர் மாலைகளையும் விலை மதிப்பற்ற பொருட்களையும் தொங்க விடுதல் அவர்களுடைய வேலையாக இருந்தது. இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இந்த 5 செயல்பாடுகளை பற்றி அவருடைய நூலில். கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களில் 2 பிரிவுகள் இருந்தனர். எத்தனை பிரிவுகள் இருந்தன? 2 பிரிவுகள் இருந்தன. ஒன்று, உயர் அந்தஸ்து கொண்ட தேவதாசி. அவர்களுக்கு கோவிலின் அறக்கட்டையிலிருந்து நிலம் மானியமாக வழங்கப்படும். அந்த நிலத்தின் பெயர் தான் இனாம் நிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம இப்பவும் பார்க்கலாம்.
கோயில்களுக்கு என பெரிய பெரிய கோயில்களுக்கு என பெரிய கோவிலாக இருந்தாலும் சின்ன கோயில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி நிலங்கள் அதுக்கு இருக்கும். அதை வந்து குத்தகை விட்டிருப்பாங்க. அதனுடையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கோவிலுக்காக செலவு பண்ணுவாங்க. அது இப்பவும் இருந்துட்டு இருக்க ஒரு நடைமுறை தான். அதாவது இனாம் நிலம். அதாவது கோவில் பண்டைய காலத்துல சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் காலத்துலலாம் வந்து இனாம் நிலங்கள் குடுப்பாங்க. அதாவது பள்ளி சந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சமணர்களுக்கு குடுக்கறதுக்காக. அப்புறம் வந்து தேவநாம் அந்த அது ஒண்ணு இருக்கும். கோவில்களுக்கு குடுக்குறது. இந்த மாரி இனாம் நிலங்கள் அவர்களுக்கு குடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் கைவினைஞர்கள், பாதிரியார்கள் போன்றோர் சமூக பொருளாதார நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர். மற்றுமொரு வகையில் பிற நாட்டுப்புற கலைகளை பாடுவதற்கும் நிகழ்த்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் இருந்த பெண்கள் அவர்கள் கிராம அறுவடையின் ஒரு பங்கில் இருந்து ஆதரிக்கப்பட்டனர். அதாவது கிராமத்துல அறுவடையிலிருந்து வந்த ஒரு பங்கை வச்சு அவர்களை நிர்வகிச்சிட்டு இருந்தாங்களாம். முந்தைய காலங்களில் தேவதாசிகள் ஒப்பீட்டளவில் வசதி படைத்தவர்களாகவும் உயர்ந்த அந்தஸ்தை அனுபவித்தவர்களாகவும் தாங்களாகவே நன்கொடைகள் மற்றும் பரிசுகளை வழங்கும் அளவிற்கு சுதந்திரமானவர்களாகவும் இருந்தனர். பாருங்க, இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவர்கள் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. திருவிழி மிளலை கோவிலில் உள்ள சோழ ஆட்சியாளர் 3ஆம் ராஜராஜன் கிபி 1226 காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு தானியங்களை முறைகேடாக பயன்படுத்திய 2 சிவபிராமணர்களிடமிருந்து கோவிலின் தேவரடியாருக்கு தேவதாசிகளுக்கு பொறுப்பை மாற்றியதன் மூலம் மன்னர் தானியம் வழங்குவதை எவ்வாறு சீர் செய்தார் என்பதை விவரிக்கிறது. அதாவது ஒரு கோவிலில் இருந்த கல்வெட்டு. அது என்ன கோவில் அப்படின்னா திருவிழி மிளலை கோவில் அப்படிங்கிறது. சோழ ஆட்சியில் 3ஆம் ராஜராஜனுடைய காலத்துல 1827 ஒரு கல்வெட்டு சொல்லுது. என்னன்னா சிவபிராமணர்களிடமிருந்து தவறாக கோவிலுடைய தானியங்கள் மற்றும் அவர்கள் கோவிலுடைய சொத்துக்கள் வந்து தவறாக பயன்படுத்திய சிவபிராமணர்களிடமிருந்து இந்த தேவதாசிகளுக்கு பொறுப்பு மாற்றப்பட்டதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த மூலம் நமக்கு தெரியுது. மற்றும் ஒரு கல்வெட்டு தேவதாசி பெண்ணை அணுக்கி பட்டாளி மங்கை என்று விவரிக்கிறது. அணுக்கி என்ற சொல் சோழ ஆட்சியாளர் 1ஆம் ராஜாதிராஜனின் கூட்டாளி ஆவார். அணுக்கி அப்படிங்கிறவர் ஒரு அதாவது 1ஆம் ராஜாதிராஜனுடைய கூட்டாளியாக இருந்தாரு. அவர் தங்கம் நகைகளை நன்கொடையாக அளித்து சன்னதியின் கூரையை தனது சொந்த திறனில் தங்கத்தால் மூடினார். அதாவது தங்கம் முலாம் வச்சு மூடியிருக்காரு. அவர்கள் தெய்வத்திடனும் நித்திய சுமங்கலியுடனும் திருமணம் செய்து கொண்டவர்களாக கருதப்பட்டாலும் அல்லது எப்போதும் மங்களகரமானவர்களாக கருதப்பட்டாலும் அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது தேவதாசிகள் வந்து தெய்வத்திற்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தாலும் சுமங்கலிகளாக மங்களகரமானவர்களாக இருந்தாலும் ஆனால் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவர்கள் நிலப்பிரபுக்களின் உயர் ஜாதியிடமிருந்து மனைவியரை எடுத்துக்கொண்டனர். சிலர் அரச ஆண்களின் மனைவியராகவும் கூட இருந்தனர். பாருங்க, தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு மேல் சிறப்பான இடத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு. 12வது காமிகாமா அவர்களை சிவனின் மகள்கள் என்று அழைக்கிறது. அதாவது தேவதாசிகளை சிவனின் மகள்கள் என்று அழைக்கும் நூல் வந்து 12வது காமா அப்படிங்கிற நூல். சைவ கோவில்களில் இந்த ஆகமம் சிவாச்சாரியார் அல்லது கோவிலின் பூசாரி ஒரு கைத்தடியால் அவர்களின் தலையில் தொட்டு தீட்சை அளிக்கும் சடங்கை விவரிக்கிறது. பாருங்க, சைவ கோவில்கள் வந்து அவங்களுக்கு தீட்சை அளித்ததா சொல்லியிருக்கு. இவ்வாறு தீட்சை பெற்ற பெண்கள் தமிழில் சிரோதண்டினி அல்லது தலைக்கோழி என்று அழைக்கப்பட்டனர். பாருங்க, தீட்சை பெற்ற பெண்களுக்கு பேரு வந்து சிரோதண்டினி அல்லது தலைக்கோழி. ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அப்போ இதுல இருந்து பாருங்க, கூற்று காரணங்கள்ல கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் எதுல இருந்தும் கேட்கலாம். இது கல்வெட்டுகளில் தலைமை தேவதாசி தலைக்கோழி என்று விவரிக்கப்படுவதோடு பொருந்துகிறது. ஓகேங்களா, இது கல்வெட்டுலையும் இருக்காம். 7வது நூற்றாண்டின் உபகம உரையன சிவதர்மோத்ரா சிவனின் ஊழியர்கள் என்ற அவர்களின் நிலையை விவரிக்கிறது.
அதாவது 17ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய உபகம உரையன சிவதர்மோத்தரா அப்படிங்கிற ஒரு ஏடு வந்து சிவனின் ஊழியர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்களாம். இவர்கள் தங்கள் சேவையின் மூலம் ருத்தனின் உலகில் ஒரு இடத்தை பெறுகிறார்கள். இதே உறுதி அவர்களின் சந்ததியினருக்கும் வழங்கப்படுகிறது. அதாவது ருத்ரன் அப்படின்றால் சிவன் அப்படின்னு பொருள், சிவபெருமான் அப்படின்னு பொருள். கம்போடியா உட்பட கிரேட்டர் இந்தோஸ்பியர் முழுவதும் இது ஒரு பரவலான நடைமுறையாக இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. அதாவது கம்போடிய நாட்டிலையும் இந்தோனேஷியாவிலையும் வந்து இது இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த அர்ப்பணிப்புள்ள பெண்களுக்கு முறையான திருமணம் மறுக்கப்படுவதற்கான எந்த காரணமும் இல்லை. அவர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லலை. ஓகேங்களா? அடுத்தது பயன்படுத்தப்படும் சொல், அதாவது அவர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் அப்படின்னா கணிகா அல்லது வேசி. ஆனால் ஒரு நுணுக்கமான பார்வை அவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா? அவர்களை வந்து நுணுக்கமாக கணிகா அல்லது வேசி அப்படின்னு சொல்லுவாங்க. காலனித்துவ காலத்திற்கு முந்தைய ஐரோப்பிய பயணிகளின் கணக்குகள் இந்த பெண்கள் பெரிய அளவில் சுரண்டப்பட்டதற்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கத்திலும் சரி, மிடிலும் சரி, ஐரோப்பிய பயணிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா? அதாவது பெர்னியர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தாவர்னியர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஆங்கிலேய வரலாற்றாளர்களும் வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து இவர்களை பற்றி ஒரு இவங்க வந்து பெரிய அளவில் சுரண்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் நம்மளுடைய நூல்களில் இல்லை. விஜயநகர பேரரசின் காலத்திலும் பொது பெண்களை 2 மடங்கு வகைப்படுத்தும் முறை தொடர்ந்தது. கோவில்களில் சடங்கு விழாக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவதாசிகள் மற்றும் பிரபுக்கள் மற்றும் அரச குடும்பங்களின் பொழுதுபோக்கு மற்றும் முறைசாரா தோழர்களாக இருந்த வேசிகள், அதாவது விஜயநகர காலத்துல தான் இத மாதிரி முறைசாரா தோழர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்கில் இந்த அமைப்பு மிகவும் சீரழிந்து கைவினைஞர்கள் மற்றும் பாதிரியார்களுடன் சேர்ந்து அவர்களில் பலர் வறுமையில் வாடும் அளவிற்கு சீரழிந்தனர். ஓகேங்களா? அதாவது விஜயநகர காலத்துல தான் இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்திய கிராமப்புறங்களில் ஏற்பட்ட பேரழிவே இதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதுக்கு வந்து பேரழிவு தான் காரணம். இந்திய கிராமப்புறங்களில் ஏற்பட்ட பேரழிவு தான் காரணம்னு சொல்றாங்க. ஆங்கில பயணியான தாமஸ் ரோவின் பதிவுகளிலிருந்து செயல்பாட்டில் உள்ள செயல்முறைகளை பற்றி ஒரு பார்வை நமக்கு கிடைத்திருக்குது. அந்த ஆங்கில பயணியான தாமஸ் ரோவும் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் கோவில் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்தது. பொழுதுபோக்கு மற்றும் இன்ப நோக்கங்களுக்காக மட்டுமே நடனமாடும் பெண்களை அவர் பதிவு செய்தார். அதாவது தாமஸ் ரோ வந்து பெண்களை வந்து பொழுதுபோக்கு மற்றும் இன்ப நோக்கத்துக்காகவே வந்து பெண்கள் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளின் இடையில் தென்னிந்தியாவில் கோவில் பொருளாதாரம் சீரழிந்து நீண்ட ஆண்டுகளில் இது போன்ற செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டன. காலனித்துவ நிர்வாகத்தின் போது அவர்களின் வழக்கத்திற்கு மாறான வாழ்க்கை முறை கிறிஸ்துவ ஐரோப்பியர்களின் ஆர்வத்தை ஈர்த்தது. அதாவது கிறிஸ்துவ ஐரோப்பியர்கள் வந்து அவர்களுடைய ஈர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அவர்களுடைய நிலை வந்து மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் பார்வையில் அவர்களின் வாழ்க்கை முறை கிறிஸ்துவ விதிகளிலிருந்து விலகலான கருதப்பட்டிருக்க வேண்டும். நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையில் மேற்கத்திய கல்வியை பெறத் தொடங்கினர். மேலும் மேற்கத்திய கல்வி பெற்றவர்கள் பொதுமக்களின் கருத்தில் முன்னணியில் இருந்தனர். இதே நேரத்தில் தேவதாசி முறை ஒரு வெறுக்கத்தக்க நடைமுறையாக கருதப்பட்டது. மேலும் இந்த பெண்கள் பாவத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகின்றனர். அதாவது மேற்கத்திய கல்வியறிவை பெற்றவர்களால் தான் இந்த பெண்கள் வந்து இப்படி இருந்தாங்கங்கிறத நமக்கு சொல்றாங்க. பெண்கள் மூடி மறைக்கப்பட்டு அவர்களின் நடமாட்டம், பொது தோற்றம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஒரு சகாப்தத்தில் பொது இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்திய இந்த பெண்கள் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருப்பதிலும் அப்புறப்படுத்துவதிலும் சுதந்திரமாக இருந்திருக்காங்க. அதாவது பண்டைய காலத்துல வந்து பெண்களின் நிலைமை சங்க காலத்துல பெண்கள் நல்லா இருந்தாங்க,
புலவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வரும் காலத்தில் பெண்கள் நிலைமை வந்து கொஞ்சம் தாழ்மையாக தான் இருந்தது. அப்படி காலகட்டத்தில் கூட பெண்கள் வந்து பொது இடங்கள் நிகழ்ச்சிகளை நடத்திய இந்த பெண்கள் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இவங்க சுதந்திரமாக இருந்ததை நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரமாக இருந்தனர் தேவதாசிகள். ஓகேங்களா? இது ஆங்கிலம் படித்த பொதுமக்களுக்கு முடிவில்லாத திகைப்பை ஏற்படுத்தியதே. பாருங்க, இவர்கள் வந்து இவருடைய வாழ்க்கை முறை திகைப்பை ஏற்படுத்தியதாம். இருப்பினும் சமூக நடைமுறை மிகவும் சீரழிந்து பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தங்களின் கணவர்களையே முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஓகேங்களா? அவர்களின் குழந்தைகள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இல்லை. மேலும் பெரும்பாலும் சமூக பாகுபாட்டிற்கு ஆளானார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுடைய நிலை மோசமாக தான் இருந்தது. மெட்ராஸில் கூட பள்ளிகள் சில சமயங்களில் தேவதாசி குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளை சேர்க்க மறுத்தன. இந்த சமூக பாகுபாட்டை தீர்ப்பதற்காக முன்னோக்கிய வழி பெண்களை தேவதாசி வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் நடைமுறையை சட்டவிரோதமாக்குவதாக தோன்றியது. அந்த நேரத்தில் கூட எதிர்ப்பு இருந்தது. அதாவது இந்த மாதிரி பெண்கள் வந்து முதல்ல மதிப்போடு இருந்தவங்க பின்னாடி தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து அவர்கள் இது சட்ட விரோதமானது அப்படின்னு இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூர்வீக பழக்க வழக்கங்கள் மீது தனது அதிகாரத்தை திணிக்க விரும்பிய காலனித்துவ பிரிட்டிஷ் அரசாங்கம் இது இந்து சமூகத்திற்குள்ளேயே தீர்க்கப்பட அனுமதிப்பதில் திருப்தி அடைந்தது. அதாவது இந்து சமூகமே தான் இதை தீர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் சதாப்தங்களில் இந்தியாவில் கருத்து உருவாக்குபவர்களும் செல்வாக்கு செலுத்துபவர்களும் இந்த வழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் தேவதாசிகள் இந்த சமூகங்கள் மற்ற இந்து சமூகத்தைப் போலவே அதே வகையான திருமணம் மற்றும் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை நோக்கி திரும்ப வேண்டும் என்றும் ஒருமனதாக கருதினார்கள். இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. 16 to 18 வரைக்கும் வந்து தேவதாசி முறைகளில் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அதாவது முதல்ல வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. இடையில அவர்களுடைய தவறாக அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த நிலை மாறணும் அப்படின்னு சமூகத்தில் இருந்த சில கற்றறிந்தவர்களால் இது கொண்டு வர முயற்சிக்கப்பட்டது. அடுத்தது நிலமும் தேவதாசிகளும் அப்படிங்கன்னு பார்க்கலாம். காலனித்துவ பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் முதன்மையான கவலைகளில் ஒன்று அவர்களின் இந்திய ஆதிக்கத்திலிருந்து வளங்களையும் வருவாயும் அதிகப்படுத்துவதே ஆகும். அதாவது பிரிட்டிஷுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா இந்திய ஆதிக்கத்திலிருந்து அவங்களுடைய சொத்துக்களையும் வளங்களையும் அதிகமாக்கணும் அப்படின்னு தான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு திகைப்பை ஏற்படுத்திய ஒரு அம்சம் இனாம் நிலங்களின் பெரிய வங்கியாக இருந்தது. அதாவது தேவதாசிகளுக்காக கொடுக்கப்பட்டாங்க இல்லையா, அதாவது கோவிலுக்கு தேவதாசிகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க இனாம் நிலங்கள், இது வந்து அவங்களுக்கு பெரிய திகைப்பை ஏற்படுத்தியது. மனதின் சாதிகள் என்ற புத்தகத்தில் நிக்கோலஸ் டிரெக்ஸ் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சில உடைமை முறைகள் பற்றி தனது ஆய்வுகளை விவரித்துள்ளார். அதாவது மனதின் சாதிகள் என்ற நூலை எழுதியவர் வந்து நிக்கோலஸ் டிரெக்ஸ். 19ஆம் நூற்றாண்டில் தான் அவர் வந்து இதை பற்றி எழுதியிருக்காரு. இந்த நூல் இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது முற்பகுதியில் புதுக்கோட்டையில் நில உரிமை முறைகள் பற்றிய தனது ஆய்வை விவரித்தார். முதல்ல வந்து இவர் புதுக்கோட்டையில் தான் ஆய்வு மேற்கொண்டார். சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் 70% இனாம் நிலங்கள். பாருங்க, 100ல் 70% இனாம் நிலங்களாக இருந்தான். இவற்றில் 70% நிலங்கள் கைவினைஞர்கள், கலைஞர்கள், கோவில்கள், பிராமணர்கள், மடங்கள், அன்னதான சத்திரங்கள், பயணி சத்திரங்கள் மற்றும் முஸ்லிம் துறவிகளுக்கான ஆலயங்களுக்கும் மீதமுள்ள 30% நிர்வாக உறுப்பினர்கள், காவலர்கள், ஊழியர்கள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கும் இனாமாக வழங்கப்பட்டன. அதாவது பாருங்க, அந்த 70%த்தையும் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க, 100% எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது 70% வந்து கைவினைஞர், கலைஞர், கோயில், பிராமணர்கள், மீதி இருக்கிற 30% தான் நிர்வாக உறுப்பினர், காவலர்கள், அதாவது ஊழியர்களுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அதிக இராணுவ மையமாக்கப்பட்ட மாநிலங்களில் கூட 50% மட்டுமே இராணுவ நோக்கங்களுக்காக இனாமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் இனாமான நிலங்களில் 20% கைவினைஞர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் கிராம அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து காலனித்துவத்திற்கு முந்தைய காலங்களில் பூர்வீக இந்து ராஜ்யங்கள் கோவிலை மையமாக கொண்ட பூர்வீக பொருளாதார அமைப்பின் நோக்கத்திற்கான கிட்டத்தட்ட 15% நிலத்தை ஒதுக்கியது ஒரு படத்தை பெறுகிறோம். அதாவது காலனித்துவத்துக்கு முன்னாடி பூர்வீக இந்து ராஜ்யங்கள் கோவிலை மையமாக தான் கொண்டிருந்தன. இதையே நம்ம பல்லவர், பாண்டிய, சோழர்கள் காலத்திலையும் படிச்சிருக்கோம். இந்த தகவலை கருத்தில் கொண்டு தேவதாசிகள் மிகவும் மதிக்கப்பட்டனர் மற்றும் அவர்களால் தாங்களாகவே நன்கொடை செய்ய முடிந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. ஒரு பெண் தேவதாசியாக அர்ப்பணிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் குடும்பத்திற்குரிய இனாம் நிலங்களுக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயமாக இருந்தது. இந்த கோவிலின் பொதுவான நிலங்களிலிருந்து அல்லது ஒரு புரவலரின் தனிப்பட்ட சொத்திலிருந்து பெறப்பட்டதாகும். அதாவது இந்த தேவதாசிகளுக்கு அதாவது நிலங்கள் இனாமாக கொடுக்கப்பட்டன. அதை அவங்க நிர்வகித்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அதாவது நிலம் கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை நிர்வாகமும் அவங்க பண்ணியிருக்காங்க. வன்முறை இலக்கியம் உருவாக்கப்பட்டதற்கும் இந்த நடைமுறைக்கு எதிரான பிரச்சாரத்திற்கும் ஒரு உந்துதல் பிரிட்டிஷ் நிர்வாகம் அதிக நிலங்களை வரி விதிக்கக்கூடும் நிலையில் இருந்தனர். அதாவது நிலங்கள்லேருந்து வரக்கூடிய வருவாய் பிரிட்டிஷுக்கு வேணும். அதனால் இவங்க பிரிட்டிஷ் நிர்வாகம் அதிக நிலங்களை வரி விதிக்கக்கூடிய நிலையில் தான் அப்போது இருந்தாங்க. இதற்கு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவதாசி முறைக்கு சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி குரல்கள் வரும். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சீர்திருத்த குரல்கள். மாற்றத்திற்கான மிகவும் வெளிப்படையான குரல்கள் சில சமூகத்திற்குள்ளிருந்தே எழுந்தன. நடைமுறையை பாதுகாப்பதற்காக மிகவும் வெளிப்படையான குரல்கள் சமூகத்திற்குள்ளே இருந்தும் எழுந்தன. அதாவது இந்த தேவதாசி முறைகளை மாற்றம் வேணும், வெளிப்படையாக சமூகத்துக்குள்ளேயே நிகழ்ந்தன. நடைமுறை பாதுகாப்பு இருக்கணும்னு அதே சமூகத்திலிருந்தும் குரல்கள் எழுப்பின. குறிப்பான நடன கலைஞரும் பொது அறிவுஜீவியுமான பாலசாஸ்திரி இவர்கள் நடனக்கலையில மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. அதாவது ஒரு நாடகத்தையே கூட நடனங்களாலும் தன்னுடைய பாவனைகளாலும் கதையை அப்படியே நடனமாகவே முடிக்கக்கூட திறமை கொண்டவர்கள் இவங்க. அடுத்தது சீர்திருத்தத்திற்கு அழைப்பு விடுத்த 2 நபர்களை இங்கே முன்வைக்கிறோம். 2 நபர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஓகேங்களா. இவர்களை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதாவது முத்துலட்சுமி ரெட்டி முதல் டாக்டர் இவங்க. ஓகேங்களா. இவரை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த தேவதாசி முறை ஒழிப்பில் இவருடைய பங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னையில் சமூக வாழ்வின் குறிப்பிடத்தக்க ஆளுமைகளில் ஒருவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை கதையில் நாம் சிறிது நேரம் செலவிட வேண்டும். அதாவது அவருடைய லைஃபு, அவருடைய அம்மா அப்பா, அவர் எப்படி இதுக்காக குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம். அவர் ஒரு பிராமண தந்தைக்கும் இன்றைய தமிழ்நாட்டின் ஒரு சிறிய மாகாணமான அன்றைய புதுக்கோட்டை மாநிலத்தில் ஒரு கல்லூரி முதல்வருக்கும் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தாய்க்கும் பிறந்தவர் தான் இவங்க. ஓகேங்களா. அதாவது மதம் இல்லை, அதாவது ஜாதி முறையில் வேறுபட்டவர்கள் அப்பா அம்மா. ஓகேங்களா. சமூக மரபுகளுக்கு மாறாக அவர் பள்ளியில் கல்வி பயின்றார். அதாவது அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கே படிக்கவே கூடாது, அதுவும் பள்ளிக்கு போய் படிக்கவே கூடாது அப்படின்னு இருக்கும். அதற்கு மாறாக இவங்க கல்வி பெறுவாங்க. பின்னர் மருத்துவம் படிக்க சென்னைக்கு சென்று மெட்ராஸ் மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் வீட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற்றார். அதாவது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் படிக்க போகும்போது ஆண்கள் எல்லாம் பலவிதமான எதிர்ப்புகள் பண்ணாங்களாம். அதாவது பெண்கள் படிக்க வரக்கூடாது, இவங்களை பார்த்தா நாங்கள் எப்படி படிக்கிறது, இவங்க வர்றதே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி
மறுத்திருக்காங்க. அதையும் மீறி தான் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, முதல் பெண்மணியாக. 28 வயதில் அவர் தனது விருப்பப்படி வேறு ஜாதியை சார்ந்த டாக்டர் சுந்தர ரெட்டியை மணந்தார். அவ்வை அனாதை பெண்கள் இல்லம், அடையாறு புற்றுநோய் நிறுவனம் போன்ற நீடித்த தொண்டு முயற்சிகளுக்கு பின்னால் இந்த சக்தியாக அவர் இருந்தார். அவர் அவ்வை அனாதை பெண்கள் இல்லம் மற்றும் அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. மேலும் தலித் சிறுமிகளுக்கு உதவித்தொகை மற்றும் முஸ்லிம் பெண்கள் படிப்பை தொடர விடுதி வழங்க வழிவகுத்தார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அடுத்தது, பாலியல் தொழிலுக்காக பெண்கள் கடத்தப்படுவதை எதிர்த்து அவர் பாடுபட்டார். அதாவது பெண்களை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து இவர் பாடுபட்டார். அவரது முக்கிய கவலைகளில் ஒன்று அவரது சமூகத்தில் பெண்களின் நிலை. தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான தனது வாதத்தில் அவர் குறிப்பாக வலிமையானார். அதாவது அவருடைய இன்னொரு முக்கியமான கவலை என்னன்னா, தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான். 1927ஆம் ஆண்டில் இந்திய மகளிர் சங்கம் அவரை சென்னை சட்டமன்றத்திற்கு துணை தலைவராக பரிந்துரைத்தது. இவர் இந்திய மகளிர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் சென்னை சட்டமன்றத்திற்கு துணை தலைவராக இருப்பாங்க. 1930ஆம் ஆண்டில் தேவதாசி நடைமுறை ஒழிப்பிற்கான மசோதாவை அவர் சபையில் கொண்டு வந்தார். பாருங்க, 1930லேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா தொடர்பான நிகழ்வுகளை பற்றி பின்னர் ஒரு பகுதியில் பார்க்கலாம். இப்போ இந்த திராவிட இயக்கத்தின் முக்கிய கூற்ற மதிப்பீடும் செய்யலாம். அப்போ இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் என்னென்ன பண்ணாங்க, அதே மாதிரியே மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் டாக்டர் முத்துலட்சுமியை விட வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாதையை கொண்டிருந்தவர்கள் தான் இவங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க. மேலும் அவரது குலத்தினர் கோவில் வேலைகளில் பெண்கள் சேரும் பாரம்பரியத்தை கொண்டிருந்திருக்கவில்லை என்றாலும் அவரது பெற்றோரால் ஒரு தேவதாசி கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார். இந்த மூவலூர் ராமாமிர்த அம்மாள் ஒரு கோவிலுக்கு தேவதாசி முறையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இதனால் ஏற்பட்ட இனாம் சொத்துக்கள் மற்றும் ஓரளவு நிதி பாதுகாப்பு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மிகவும் ஏழ்மையான கிராமப்புற இந்தியாவில் ஒரு ஈர்ப்பாகவே இது இருந்தது. அடுத்தது, தமது தேவதாசி பதவியை கைவிட்டு வழக்கமான குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்காக திருமணம் செய்து கொண்டவர் தான் இந்த ராமாமிர்தம் அம்மாள். ஈவி ராமசாமி காங்கிரஸில் இருந்து பிரிந்த நேரத்தில் அவர் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார். 1936ஆம் ஆண்டில் அவர் ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலுடைய பேர் பாருங்க, தஸ்கலின் மோசாவலை அல்லது மதி மெட்ரா மைனர். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தேவதாசிகளின் துயரவலை மற்றும் மைனரால் பெறப்பட்ட ஞானம் என்று பொருள். ஓகேங்களா. தஸ்கலின் மோசாவலை அப்படின்னா தேவதாசிகளின் துயரவலை என்று அர்த்தம். மீனிங்கு மதி மெட்ரோ மைனர் அப்படின்னா மைனரால் பெறப்பட்ட ஞானம் என்று பொருள். இது பணக்கார இளைஞர்களை பணத்திற்காக சிக்க வைக்கும் சூழ்ச்சி செய்யும் தேவதாசி பெண்களின் கருத்தியல் கணக்கு. இது அவர்களின் நடத்தையை திருமணம் செய்து கொண்டு மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழத் தொடங்கிய சீர்திருத்தப்பட்ட தேவதாசிகளின் நடத்தையுடன் வேறுபடுவதாக இது இருந்தது. ஓகேங்களா. அவர் 1949 வரை சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார். மேலும் 1947 தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்படுவதையும் கண்டார். இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அடுத்தது, தேவதாசி முறை ஒழிப்பு. இவர்களுடைய முயற்சியினால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இது எந்தெந்த மாகாணங்களில் ஒழிக்கப்பட்டது, எப்போ ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சென்னை மாகாணத்தில் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்ட சில முக்கிய ஆர்வலர்களை பற்றி நாம் விவரித்திருந்தாலும் இந்தியாவின் பிற பகுதிகளின் நிலைமையை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் ஒன்று, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒன்று நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஓமந்தூர் ராமசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அது ஒழிக்கப்பட்டது 1947.
அப்புறம் மைசூரில் யார் ஒழிச்சாங்க, என்ன வருஷம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைசூர் மாநிலம் 1909. மைசூர் மாநிலத்தின் தேவதாசி முறைக்கு எதிராக முதல் எதிர்ப்பு மகாராஜாவிடமிருந்தே வந்தது. பாருங்க, தமிழ்நாட்டிலாம் வந்து பெண்கள் வந்தாங்க முன்னாடி, இங்க வந்து மகாராஜாவே வந்திருக்காரு. 1902ஆம் ஆண்டு நிர்வாக பொறுப்பை 4ஆம் நால்வாடி கிருஷ்ணராஜ உடையார் ஏற்றுக்கொள்வார். நிர்வாகி, கலைகளின் புரவலர் மற்றும் சமூக மாற்ற முகவர் என அவர் ஒரு நற்பெயரை உருவாக்க தொடங்கினார். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு நல்ல நற்பெயரை உருவாக்க தொடங்கினார். தேவதாசி முறையில் உள்ள அநீதிகளுக்கும் இந்த பெண்களின் மோசமான சமூக நிலைமைக்கும் அவர் அளித்த தீர்வு அதை முற்றிலுமாக சட்டவிரோதமாக்குவதாக தான் இருந்தது. 1909ஆம் ஆண்டில் ஒரு பெண்ணை தேவதாசியாக அர்ப்பணித்து அடையாளமாக அவளை தெய்வத்திற்கு திருமணம் செய்து வைப்பதற்காக செய்யப்படும் கஜ்ஜா பூஜை நடைமுறையை தடை செய்யும் அரசு ஆணையை அவர் கையெழுத்திட்டார். அதாவது ஒரு பெண்ணை தேவதாசியை ஆக்கணும்னா அவங்களுக்கு வந்து தெய்வத்துக்கு திருமணம் செய்து வைக்கணும். அது பேர் தான் கஜ்ஜா பூஜை அப்படின்னு பேரு. இதை 1909 வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அரசாணையை வெளியிட்டார் மகாராஜா. அடுத்தது திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி 1930. 1930ஆம் ஆண்டு திருவிதாங்கூரின் ஆட்சியாளராக இருந்த திருவிதாங்கூர் மகாராணி பூராடம் திருநாள் சேதுலட்சுமி பாயின் தலையீட்டின் காரணமாக அவரது மருமகன் மகாராஜா சித்ரா திருநாள் சார்பாக ஆட்சி செய்திருந்ததால் திருவாங்கூர் ராஜ்யம் தேவதாசி அர்ப்பணிப்பு முறையை தடை செய்தது. அதாவது இந்த ராணி பூராடம் திருநாள் சேதுலட்சுமி பாயினுடைய தலையீட்டால் தான் அவருடைய மருமகன் தான் மகாராஜா சித்ரா திருநாள் வந்து இதை வந்து தடை செய்வார். கொச்சி ராஜ்யம் விரைவில் அதை பின்பற்றி கொண்டது. திருவிதாங்கூர் பக்கத்தில் தானே இருக்குது கொச்சியும், அதனால் அதுவும் அதை பயன்படுத்தி கொண்டது, அதாவது ஒழித்தது. 1930ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் முதல் முயற்சி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, 1926ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணம் சட்டமன்றத்திற்கான 3வது தேர்தல் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் பிரிவினைவாத பிரிவான ஸ்வராஜ்ய கட்சி பெரும்பான்மை இல்லாத போதிலும் அரசாங்கத்தை அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் சுப்பராயன் அவர்கள் வந்து இருப்பாங்க. இந்த தேர்தல் பெண்களை சேர்க்க 5 பரிந்துரைக்கப்பட்ட இடங்களில் சட்டசபை விரிவுபடுத்தப்பட்டது. எந்த தேர்தல்னா 1926 தேர்தல. கமலாதேவி சண்டோபாத்யாயா தலைமையிலான பெண்கள் இந்திய சங்கத்தில் உள்ள அவரது சகாக்கள் சட்டமன்றத்திற்கு ஒரு வேட்பு மனுவை ஏற்குமாறு டாக்டர் முத்துலட்சுமி அவர்களை வற்புறுத்துவாங்க. இதன் அடிப்படையில் தான் டாக்டர் முத்துலட்சுமி அவைகள் வந்து சட்டமன்றத்திற்கு துணைத் தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆவாங்க. அவரது சுருக்கத்தின் ஒரு பகுதியாக அவர் வரைவு செய்த புதிய மசோதா நிறைவேற்ற அவைகளை நகர்த்த முடிவு செய்தார். அவர்தான் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வருவார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்ற தனது நினைவு குறிப்பில் யங் இந்தியாவில் காந்தியடிகள் இதை பற்றி கூறியிருப்பாராம். ஓகேங்களா, பாருங்க, காந்தி கூட இதை பற்றி கூறியிருப்பார். கொச்சியில் உள்ள தேவதாசி சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தெலுங்கு கலவந்தலு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அப்போது பாலசுப்பராயலு நாயுடு தலைமையிலான ஈரோடு நகராட்சி ஆகியவற்றிலிருந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்து தனது முன்மொழிவுக்கு கிடைத்த நேர்மையான வரவேற்பை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். எவ்வளவு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. நீதி கட்சியை சேர்ந்த சர் கிருஷ்ணன் நாயர், அமைச்சர்கள் குழு அல்லது ஆளும் ஸ்வராஜ்ய கட்சி, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களால் இதற்கு அளிக்கப்பட்ட நேர்மையான வரவேற்பும் அவர் குறிப்பிடுகிறார். சட்ட உறுப்பினர் சர் சி.பி. ராமசாமி ஐயர் இந்த தீர்மானத்தை பாராட்டினார். ஆனால் இந்த தீர்மானத்தை ஒரு நடைமுறை சட்டமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து சந்தேகங்களை கொண்டிருந்தது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமசாமி ஐயரும் இதை வரவேற்பார். இறுதியில் சர் கிருஷ்ணராயர் அவர்களால் முன்வைக்கப்பட்ட தாமதப்படுத்தும் தீர்மானம் உட்பட தொழில்நுட்ப காரணங்களுக்காக மசோதா தோற்கடிக்கப்பட்டு இருந்தது. பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்ணும் மசோதா தோற்கடிக்கப்பட்டு இருந்தது.
அடுத்தது பம்பாய் தேவதாசிகள் பாதுகாப்பு சட்டம் 1934. 1934ஆம் ஆண்டு பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் தேவதாசி வழக்கத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கும் மசோதாவை பம்பாய் பிரசிடென்ட் கொண்டு வந்தது. பெண்களை இந்த வழக்கத்திற்கு அர்ப்பணிப்பதை அது குற்றமாக அறிவித்தது. பம்பாய் தேவதாசி பாதுகாப்பு சட்டம் 1934. அடுத்தது மெட்ராஸ் தேவதாசிகள், அது அர்ப்பணிப்பு தடுப்பு சட்டம் 1947. 1947ஆம் ஆண்டுல இந்தியர்களுக்கு அதிகார பகிர்வின் ஒரு பகுதியாக மெட்ராஸ் மாகாணம் ஒரு பிரதமரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதாவது முதலமைச்சரின் கீழ்னா பிரதமரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த ஓமந்தூர் ராமசாமி செட்டி வந்து பிரதமரானார். அவரது தலைமையில் முற்போக்கான சட்டம், மெட்ராஸ் கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் 1947, இது வழக்குகளை பொருட்படுத்தாமல் அனைத்து இந்துக்களுக்கும் கோவில்களில் இலவச மற்றும் உலகளாவிய அணுகலை வழங்கியது. அதாவது கோவில்களை நுழைவதற்கான வந்து அனுமதியை, அதாவது அதை நுழையலாம் அப்படிங்கிறது அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து 1947 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து பிரதமராக இருந்தபோது தான் நடந்தது. அதற்கப்புறம் இறுதியாக தேவதாசி முறை ஒழிப்பு வந்து கொண்டு வரப்பட்டது. 1947ஆம் ஆண்டு தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாகாணத்தில் ஓமந்தூர் ராமசாமி அவர்கள்னால டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க இருந்தாங்க. அடுத்தது ராமாமிர்தம் அம்மாளும் இருந்தாங்க இவர்களுடைய முயற்சியால். அது மட்டுமல்ல, கற்றறிந்த பல அறிஞர்கள் தலைவர்களும் இதற்கு ஆறுதலாக இருந்தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம தேவதாசி முறைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி மறுபடியும் ஒரு ரீகால் பார்க்கலாம் வாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு 1947 சென்னையில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பம்பாயில் 1934, திருவிதாங்கூர், கொச்சி இவங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் 1930 அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலங்களில் இதை ஒழிப்பதற்கான மசோதா மற்றும் ஆணைகள் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தேவதாசி பெண்கள் அப்படின்னா யார் அப்படின்னு முதல்ல நம்ம காமனாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இவர்கள் வந்து கோவிலுடைய பணிகளை செய்வதற்காக இவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தான். இவர்களுக்கென தனியாக இனாம் நிலங்களும் இருந்தன. அவர்கள் வந்து கோவிலுடைய திருவிழாக்களின் போது அதை திருவிழாக்கள் எப்படி திட்டமிடுதல், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். அதற்காக தான் இவங்க நியமிக்கப்பட்டாங்க. காலப்போக்கில், அதாவது விஜயநகர் காலத்திற்கு பின்னாடி தான் வந்து அவர்களுடைய நிலை மிகவும் மோசமானது. அவர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்திலையும் வந்து இது வந்து தவறாகவே பார்க்கப்பட்டது. இதை பற்றி நிறைய தலைவர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வருவாங்க. முக்கியமாக அவங்க குரல் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதன் நிலை மாறும். முக்கியமாக பிரிட்டிஷார் வந்து இந்த தேவதாசி பெண்களுக்கான இனாம் நிலங்கள் வந்து பார்த்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க அதாவது 70% நிலம் வந்து இனாமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில்கள் எல்லாமே வந்து கோவில்கள் தான் இருந்தது. நமக்கு சங்க காலமும் சரி, மூவேந்தர்கள் காலமும் சரி, அதுக்கப்புறமும் கோவில்கள் தான் வந்து முக்கிய நமக்கு ஆதாரமாக இருந்தது. அதை பார்த்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆச்சரியமே பட்டாங்க. இந்த தேவதாசி முறைகளுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சைவ துறவியான மாணிக்க வாசகரும் ஒரு 5-6 வந்து நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த தேவதாசி முறைகளை வந்து அதாவது சிவனின் ஊழியர்கள் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து தீட்சிதையும் கொடுப்பாங்களாம். அந்த தீட்சிதை பெற்ற பெண்களை வந்து தமிழில் சிரோதண்டினி அல்லது தலைக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் வந்து கணிகா அல்லது வேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்களுடைய நிலைமை இப்படியே போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதில் தான் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு வந்து உதவியாக இருந்தாங்க. அதாவது
மாற்றத்திற்கான மிகவும் வெளிப்படையான குரல்கள் வந்து சில சமூகத்திலிருந்துக்குள்ளும் வந்தன. நடைமுறை பாதுகாப்பிற்கான மிகவும் வெளிப்படையான குரல்கள் வந்து சமூகத்துக்குள்ளே இருந்தும் வந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமானவர் தான் பால சாஸ்திரி அவர்கள். அது சீர்திருத்தத்திற்கான அழைப்பு விடுத்த 2 நபர்கள் இங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற கொஞ்சம் குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய என்னென்ன முயற்சிகள இந்திய மகளிர் சங்கம் தான் அவர வந்து சட்டமன்றத்திற்கு துணைத் தலைவரா தேர்ந்தெடுக்கும். அதன்படி வந்து இந்த தேவதாசி முறை ஒழிப்பதற்கு 1930லயே பண்ணுவாங்க. ஆனா 1947 தான் அது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள். இவங்களும் ஒரு தேவதாசியாக இருந்து தான் அதிலிருந்து விடுபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து 1947ல தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றப்படும். தேவதாசி ஒழிப்புல மைசூர் மாநிலம் 1909ல செயல்படுத்துவாங்க. இதற்கு மைசூர் மன்னரே வந்து மகாராஜாவே வந்து இத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 1902லயே நால்வாடி கிருஷ்ணராஜ உடையார் வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? அதன்படி 1909ல வந்து இத மாத்தணும் அப்படின்ட்டு கஜ்ஜா பூஜை நடைமுறையை தடை செய்யும் அரசு ஆணையில அவர் வந்து கையெழுத்திடுவார். அடுத்து திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி 1930ல இங்கேயும் வந்து இது ஒழிக்கப்படும். 1930ல சென்னை மாகாணத்திலேயும் முயற்சி எடுப்பரும். அது வந்து திருவிதாங்கூர்ல ஃபர்ஸ்ட், அடுத்தது கொச்சிக்கு வரும். அதுக்கப்புறம் சென்னையில 1926லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிந்துரை வந்து பிறகு தோற்கடிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து கடைசியா 1947ல கொண்டு வரப்படாங்க. பம்பாய் தேவதாசிகள் பாதுகாப்பு சட்டம் 1934ல கொண்டு வரப்படும். அதாவது பம்பாய் பிரசிடென்ட் கொண்டு வரும். அடுத்தது மெட்ராஸ்ல தான் 1947. இதற்கு முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பானதாக இருந்தது. அப்போதைய முதலமைச்சர் அதாவது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் இருப்பாங்க. 1947 to 49 அவருடைய காலம். ஓகேங்களா? இது அதாவது தேவதாசி முறைகள் ஒழிப்பு சட்டம் ஒரே லைன்ல சொல்லிடலாம் 1947 அப்படின்னு. ஆனா அவர்களுடைய நிலை முன்னாடி எப்படி இருந்தது, அவர்கள் வந்து ஏன் தவறாக பயன்படுத்தப்பட்டாங்க, அதை வந்து யாரு அதை வந்து வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கான நிலைக்காக குரல் கொடுத்தாங்க, எப்படி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கூற்று காரணங்கள்ல கேட்கலாம். அது எது சரியானவை, ஒரு 5 சரியானதை கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்து அப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பாக நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து சதி உடன்கட்டை ஏறுதல் சட்டம், அதுக்கப்புறம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், விதவை மறுமண சட்டம், இதெல்லாம் நம்ம முக்கியமான சட்டங்களை மட்டும் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ.